எனக்கு என்னமோ அந்த பலூனை பிடிக்கணும்னு அவன் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கெனிச்சி. அப்படின்னா இவனை எப்படிதான் குணப்படுத்துறது? நாம இவனை ஏதாவது ட்ரிக் பண்ணி கண்டிப்பா சிரிக்க வைக்கணும். அதே பலூன் தான் வெறும் நடம் பிடிக்கிறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அதுக்கு நாங்க எங்க போறது? இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் கெனிச்சி. கெனிச்சி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, காதை கொடு. சூப்பர் ஐடியா. கெனிச்சி, இங்க பாரு, இவன் சிரிச்சுக்கிட்டே தூங்குறான். சிஞ்சாவோட பலூன் கிடைச்சிருச்சு. என்னாச்சு? நான் தூங்கிட்டேனா? என்னோட பலூன் என்னாச்சு? என்னோட பலூன் அது திரும்ப வந்துருச்சு. பலூன், நீ திரும்ப வந்துட்டியா? வா, என் செல்ல பலூனே, உன்னால நான் எவ்வளவு அழகா தெரியுமா? ஷின்சோ, உன் மனசுக்கு பிடிச்ச பலூன் உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா அண்ணா, இது அதுவா திரும்ப என்கிட்ட வந்துருச்சு. இது ரொம்ப நல்ல விஷயம். இந்தா, இது உன்கிட்ட பத்திரமா வச்சுக்கோ. டிங் 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 டிங். ஒரு வழியா என்னுடைய தம்பி உடம்பு சரியா போச்சு. கெனிச்சி, உன் வேலை முடிஞ்சது. இப்ப நீ கீழே இறங்கலாம், வா. அப்பாடா, நல்லபடியா முடிஞ்சுதா? இத புடிச்சு கை வலிக்குது. பாருங்க, என்னோட பலூன் எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? நான் இதை எப்பவும் யாருக்கும் தர மாட்டேன். சில நேரங்கள்ல சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பெருசா தெரியும். பெரியவங்க நாம தான் அதை பார்த்து அவங்களுக்கு செய்யணும். அதுலதான் சந்தோஷமே. டிங் டிங் டிங். இவ்வளவு சத்தம் எங்க இருந்து வருது? கெனிச்சி, சின்சா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க இங்க? அம்மா, அந்த சத்தம் உங்களுக்கு கேக்குதா? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? டிங் டிங் டிங். ஓஹோ, இந்த கலாட்டாவெல்லாம் சிஷிமாருவோடைய கொரட்டையால வந்ததுதானா? நம்ம வீட்டுக்குள்ளதான் தெரு எங்கேயோ வந்துட்டு தான் நினைக்கிறேன். ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். வாங்க வாங்க, முதல்ல போய் என்னன்னு பார்க்கலாம். டிங் டிங் டிங். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி சுட்டு நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? சிச்சிமாரு, நீ விட்ட கொட்டையில நாங்க எல்லாரும் பயந்து ஏன் சொல்லிட்டோம். எல்லாரும் ஏன் இந்த சும்மா திட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டோம். இப்படி இருந்தா நாம எல்லாம் எப்படி தூங்குறது? ஹட்டோரி, ப்ளீஸ், நீ தான் ஏதாவது செஞ்சாகணும். சரியா சொன்ன. இதுக்கு ஏதாவது வைத்தியம் செஞ்சுதான் ஆகணும். குட் மார்னிங் ஹட்டோரி. காலையில எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க? ஏன்னா நான் ஒரு நெஞ்சா எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். அதுதான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டிங் டிங். நானும் ஒரு நெஞ்சாதான். எப்படி பாத்தீங்களா? காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். எப்படி சூப்பரா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் போறாம. இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேங்க. ஏன்னே தெரியல. சிசிமாறு விடுற கொரட்டை நினைச்சா இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாம் தூங்குவோமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா இதுக்கு ஏதாவது பண்ணல. அப்பா, ஒரு ஐடியா. நாம எல்லாரும் காதுல பஞ்ச வச்சு அடைச்சிட்டு தூங்கலாம். அப்புறம் ஒரு சத்தமும் கேட்காதுல்ல? நல்ல ஐடியாவா இருக்க கெனிச்சு. இதன் மூலமா அட்லீஸ்ட் நம்மளால நிம்மதியா தூங்கவாவது முடியும்ல. என்ன? ஏ, கொடூரமான கொரட்டையில இருந்து நமக்கெல்லாம் விடுதலை. மறுபடியும் சிஷிமாரு வேலையை ஆரம்பிச்சுட்டான். அவன் செஞ்ச தப்பா அவனுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தீரவே தீராது.
என்னது இது? காலையில இவ்வளவு சத்தமா தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. அது இல்ல, இன்னொரு சத்தம். என்னது இது? எல்லாரும் இப்படி நிம்மதியா தூங்குறாங்க. யாருக்கும் சொரணையே இல்ல. நிம்மதியா இங்க தூங்குவோம். கெனிச்சி எழுந்துரு, ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சு. கெனிச்சி எழுந்துரு. என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடு. இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா? காலையில மணி 9 ஆச்சு தெரியுமா? என்னது 9 மணி ஆயிடுச்சா? போச்சு எல்லாம் நாசமா போக. என்னது வீடு அதிர்ந்து? என்ன நடக்குதுங்க? இவனோட கொரட்ட சத்தத்தினால இன்னைக்கு வேலையை கெட்டு போச்சு. என்ன பண்றது? வாய மூடு. கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே வைக்கணுமா? இவன் வீட்டுக்குள்ள இருந்தானா வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியில ஓட வேண்டியதுதான். இவன் இங்க இருக்கிறதா கரெக்டா இருக்கும். நம்மள பத்தி சிஷி மாதிரி ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான்பா. வர வர இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல பாசமே இல்ல. சிசிமாரு, உன்னால இன்னைக்கு என்னால ஆபீஸ்க்கு போக முடியல. கெனிச்சால இன்னைக்கு ஸ்கூலுக்கும் போக முடியல. இவன் வெளியில இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது கெனிச்சி. அதெல்லாம் முடியாது. நீங்க மட்டும் உள்ள நிம்மதியா தூங்குவீங்க, நான் வெளியே தூங்கணுமா? தொந்தரவு கொடுக்கறதுனா என்னன்னு இப்ப உனக்கு புரியும். வீட்டுக்குள்ள மழை பெய்து போய் அடிக்குது. யாராவது காப்பாத்துங்க. அது உன்னோட கொரட்ட சத்தம் தான் சிஷிமாரு. என்னால வெளியில தூக்க முடியல. குளிருது. உள்ள வந்தா போய் அடிக்குது. என்னால முடியல. நிம்மதியா தூக்க முடியல. என்னாச்சு? சிஷிமாரு மறுபடியும் உள்ள வந்துட்டியா? கவலைப்படாத கெனிச்சி. சிஷிமாரு தான் செஞ்ச தப்ப இப்ப நல்லா உணர்ந்துட்டான். சிஷிமாரு, நீ இப்ப ஒரு நிஞ்சா. உன்னுடைய கொரட்ட சத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? என்ன? எனக்கு புரிஞ்சிருச்சு மாஸ்டர் ஹட்டோரி. அப்பாடா, இனிமே நானும் நிம்மதியா தூங்கலாம். டிங் டிங் டிங். The question papers which came to Kenichi. Ding ding. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ரிசல்ட் கொடுக்க போறேன். முதல்ல கெனிச்சி. எஸ் சார். கெனிச்சி, இந்த எக்ஸாம்ல உனக்கு கிடைச்ச மார்க் எவ்வளவு தெரியுமா? 100க்கு 100. நீ போய் சொல்ற. கண்டிப்பா உனக்கு 100 மார்க் கிடைச்சிருக்காது. உன் பேப்பரை ஒரு முறை நல்லா உத்து பாரு கெனிச்சி. ஏற்கனவே பார்த்தாச்சு. வேணும்னா நீ பாரு. வாயு மிகோ, இவன் எப்பவும் இப்படிதான். அப்புறம் நாளைக்கு எங்கேயும் போனோம்னு சொன்னீங்க. இல்லையா மிகோ, நான் ஒண்ணு போய் சொல்லல. நான் போய் சொல்லல. கெனிச்சி எழுந்துரு. கெனிச்சி எழுந்துரு. என்ன நடக்குது இங்க? அழுதுகிட்டு இருந்த கணிச்சு, அதான் கிட்ட வந்து பார்த்தேன். பின்ன இப்படி கிட்ட வந்தா கத்தாம என்ன பண்றது? நான் என்ன அவ்வளவு சத்தமா கத்துனேன்? ஆமா கெனிச்சி, நீ படிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்ட. நான் எழுப்பும் போது திடுதுப்புன்னு பயந்து போய் எழுந்துட்டேன். அப்படியே விஷயம். சரி, நான் படிக்கணும். இன்னைக்கு மத்தியானம் உனக்கு ஒரு லெட்டர் வந்தது கெனிச்சி. இந்த அப்படி அப்படி என்னதான் இருக்குன்னு திறந்து பாரு. ஆனா இதுல உன்னோட பேர் தான் போட்டிருக்கு கெனிச்சி. பரவாயில்ல ஹட்டோரி, திறந்து பாரு. நீயே சொல்லும் போது நான் பிரிக்கிறேன். நான் பாக்குறேன். கெனிச்சி, இதுல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாமே உன் ஸ்கூல் சம்பந்தப்பட்டதா தான் நினைக்கிறேன். வந்து பாரு. இதுல ஏதோ கிரிக்கெட்ட பத்தி கேள்வி கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டில பத்தியும் ஏதோ கேள்வி கேட்டுட்டாங்க. படிக்க அத கூட நானே படிச்சுக்கிறேன். கூட அதை என்கிட்ட. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ மட்டும் படிச்சீங்கன்னா போதும். எல்லா கொஸ்டின்ஸையும் இதுல எழுதியிருக்கேன். ஆன்சரோட இருக்கு. வேற எதையும் படிக்க வேண்டாம். இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி. அட, என்னாச்சு ஹட்டோரி? இது ரொம்ப தப்பான விஷயம் கெனிச்சி. என்ன தப்பு இருக்கு இதுல? யாரோ எனக்கு கொஸ்டின் பேங்க் அனுப்பி இருக்காங்க. அதுல அதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லு.
நல்ல வேலை கிடைச்சது. என் வேலை சக்சஸ். என்னாச்சு கெனிச்சி? இன்னைய எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா யுமிகோ? ஆமா, நான் நல்லா படிச்சிருக்கேன். ஆனா ஏன் அளவுக்கு ரெடியா இருக்க மாட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். இவனுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, பையன் எப்படி முடிக்க போறான்னு நான் ஸ்கூல்ல போய் பார்க்க போறேன். இப்ப என்ன பண்றது? ஆனா அந்த கொஸ்டின்ஸ் இதுல இல்லவே இல்லையே. நீ யுமிகோ பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கிற, நான் உன்னை பார்த்துட்டேன். முதல்ல கிளாஸ் ரூமை விட்டு வெளியில போ. ஓகே சார். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே. நல்லா கிளீன் பண்ணணும் கெனிச்சி, இல்லன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஓகே சார். கிளீனா மட்டும் இல்ல, நாளைக்கு மறுபடியும் நீ தான் கிளீன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சார். என்ன ரொம்ப சந்தோஷமா ஓகே சொல்றேன்? சார், என்னோட வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பதில் சொல்லுங்க சார். இல்ல உங்களுக்கு நான் கேட்டது புரியாது. நீ இந்த வேலை செய்யறதுல ரொம்ப சந்தோஷப்படுறியோ? பரவாயில்ல சார், அதனால நான் கிளம்புறேன். நான் நினைச்சது சரிதான், ஏதோ தப்பு நடக்குதே. நல்லவேளை இப்பவாவது நீ செஞ்ச தப்ப நீ உணர்றியே. அடோரி, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீதான் அனுப்பினேன்னு எனக்கு நல்லா தெரியும் கெமமாக்கி. இன்னைக்கு அவனால பரீட்சை எழுத முடியாததுக்கு காரணம் நீதான் கெமமாக்கி. எனக்கு தெரியும். நான் ஏதோ கெனிச்சு மேல உள்ள கோபத்துல இப்ப கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன் அடோரி. ஆனா அடோரி, இந்த விஷயத்த தயவு செஞ்சு யுமிகோ கிட்ட மட்டும் சொல்லிடாத. அப்புறம் அவ என்ன தப்பா புரிஞ்சுப்பா, என் கூட பேச மாட்டா. நான் அவன் கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஆனா நீ எல்லாத்தையும் சொல்லணும். சரி, ஓகே, நானே ஏதாவது பண்றேன். டிங்கி, இது பார், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கட் பண்ணிக்க கூடாது, புரியுதா? நீ என்ன சொல்லுவ? கொஞ்சம் கிளியரா சொல்லு கெமமாக்கி. நான் தான் கெனிச்சிக்கு டூப்ளிகேட் பேப்பர் அனுப்பி எக்ஸாம்ல ஃபெயில் ஆக்க வச்சேன் யுமிகோ. அதுக்காக என்ன மன்னிச்சிரு. அப்படின்னா நீ தப்பா क्वेश्चन கேட்டிருக்க. நீ செஞ்சது சரியில்லை கெமமாக்கி. நீ உண்மையிலே ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க கெனிச்சி. ஆனா இந்த மாதிரி தப்பு இனிமே பண்ணவே கூடாது. செய்ய மாட்டேன் சார். சரி, ஓகே, நீ உன் வீட்டுக்கு போகலாம். ஓகே. அந்த சத்தம். பார்த்து போ கெனிச்சி, இல்லைன்னா கீழே விழுந்துருவேன். இது யூமிகோ தான் வாசிச்சுட்டு இருக்காளா? யூமிகோ, நீ என்னப்பா இங்க? கெனிச்சி, நீ எவ்வளவு நல்லவ. ஒரு வாட்டி கூட கெமமாக்கியோட தப்பு காட்டி கொடுக்கல, எல்லாமே உன் தலையிலே போட்டுட்ட. ஆனா அதுக்கான பரிசு எனக்கு கிடைச்சிருச்சு. பரிசா? என்ன பரிசு கெனிச்சி? எனக்கும் சொல்றியா? உன்னோட மியூசிக்கை விட பெரிய பரிசு இருக்கா என்ன? சரி, அப்ப திருப்பி அந்த மியூசிக்கை வாசிச்சு காமிக்கிறேன். உன்னோட இசையில மூழ்க நான் காத்திருக்கேன். பாத்தியா, ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நானே அவங்கள சேர்த்து வச்சுட்டேனே. யூமிகோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் புக். டிங் டிங். பார்த்து பிடிக்க கூடாதா? நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. நீ விளையாடலையா? அந்த கெமமாக்கி கூட விளையாட எனக்கு பிடிக்கல. அப்பனா இந்த புக் படி, இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இது எதை பத்தினதுப்பா? இதுல ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ரொம்ப நல்லா எழுதி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரியா? படிச்சு பார்த்தா உனக்கே தெரியும். இத படிச்சு பார்த்தா உனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லிட்டல, ஒவ்வொரு வரியும் விடாம படிக்கிறேன். நீ ஏன் சிரிக்கிற? நீ சொன்ன விதத்துக்கு எனக்கு சிரிப்பு. சிரிக்க என்ன இருக்கு? இன்னும் வேகமா ஒண்ணு ஷின்சு, அங்க பாரு, உன் துணி அடிக்கடி தரையில பட்டுக்கிட்டே இருக்கு. நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நெஞ்சா எப்பவும் தன்னம்பிக்கையை விடவே கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓடு ஷின்சு. ஷின்சோ, நல்லா வேகமா ஓட, புரியுதா?
ஹட்டோரி இங்க என்ன நடக்குது? கெனிச்சி, இன்னைக்கு நான் உன்னையும் விட போறதில்ல. நீயும் ஓடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? ரெடியா? ரெடியாக. ஓகே, நான் ரெடி. இருங்க, பேக் வச்சுட்டு வந்துடுறேன். ஜீப்ப ஜாலியா இருக்கும். 1 2 1 2 1 2 1 2 1 2 கெனிச்சிக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன், இல்ல சிஷிமாரு? ஆமா பார்த்தேன். கெனிச்சி, பரவாயில்ல, உனக்கு மூச்சு வாங்குதுன்னா அப்படியே நின்னுடு. வேண்டாம், ஓடாத. இல்ல, டயர்டா இல்ல. நான் ஷின்சா மாதிரி ஓடுவேன். ஷின்சோ கரெக்டா இருக்கான். Most the secret of his energy. சபாஷ், அப்படிதான் வேகமா ஓடணும். ஓடுங்க. ஓடு. ஓடே. ஓ அப்படியா? யுமிகோ ஃப்ரெண்ட்ஷிப்காக இந்த புக்கை கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஒரு சின்ன கவிதை வேற எழுதி கொடுத்துருக்கா. பாவம் கெனிச்சி, இது காணாம போச்சுன்னா எப்படி துடிப்பான். நாம எடுத்துக்கலாம். ஓகே பாஸ். அது எங்க போச்சு? என்ன தேடுற கெனிச்சி? யுமிகோ எனக்கு படிக்கிறதுக்காக ஒரு புக்கு கொடுத்தா. இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். நல்லா தேடி பாரு. எங்க போச்சு தெரியலையே. எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயோ இருக்கணும். என்னது இது?